பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா ரொம்ப நேரமா முழிச்சுட்டே இருக்காங்க. செந்தில வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக கதிர் பழனி ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா செந்தில் அந்த அளவுக்கு பயங்கரமா குடிச்சிருக்காங்க. இப்ப பாண்டியன் தூங்கலாம்னு சொல்லிட்டு கண் அசந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மீனா பாத்துறாங்க. மீனா பார்த்துட்டு உடனே கதிர்க்கு கால் பண்றாங்க. இங்க பாருங்க, நீங்க பத்திரமா யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வரணும்னு சொன்னதும் அதே மாதிரி செந்தில கூட்டிட்டு வராங்க. ஆனா பார்த்தா நம்ம பாண்டியனுக்கு விஷயம் தெரிஞ்சிருது. ஏண்டா இவனை எதுக்காக இத்தனை பேர் கையை பிடிச்சு கூட்டிட்டு வரீங்க, என்னடா விஷயம் சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. டேய், என்கிட்ட யாரும் ஒன்னும் சமாளிக்க தேவையில்லை. என்ன நடந்தது, எதுக்காக அவன் இப்படி இருக்கான் சொல்லுங்கடான்னு சொல்லி மிரட்டினதும் பழனி உளறிடுறாங்க. மச்சான், அவன் ரொம்பவே குடிச்சிருக்கான் மச்சான். வேலை போன விரக்தியில அவன் குடிச்சிருக்கான். அவன் எப்பவுமே அப்படி பண்றதுல இல்ல. விடுங்க மச்சான் சொல்றாங்க. குடிச்சிட்டு வர்றவனுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அவனை வெளியவே படுக்க வைங்கடான்னு சொல்லிட்டு செந்தில நைட்டு முழுக்கவே வெளியவே இருக்க வைக்கிறாங்க. இந்த விஷயம் செந்திலுக்கு தெரியறதே கிடையாது. மீனா மாமா அது வந்துடுறாங்க. இங்க பார்ப்பா மீனா, உண்மையில எனக்கு ஏகப்பட்ட மதிப்பு மரியாதை இருக்கு. என் பேச்சுல உனக்கு மதிப்பு மரியாதை இருந்தா இப்போ நீ ரூமுக்கு போமான்னு சொன்னதும் மீனாவால எதுவுமே பேச முடியறதில்ல. மீனா அமைதியா ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில பார்த்தா செந்தில் வெளியே படுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் செந்திலுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே செந்தில் கோவமா பாண்டியன் கிட்ட போயிட்டு, எனக்கு வேலை போன விரக்தியில ஏதோ குடிச்சிட்டேன், அதுக்காக என்ன வீட்டு வாசல்ல படுக்க வைப்பீங்களா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக என் மேல இவ்வளோ கோவம்? பெத்த மகன்ற பாசம் கூட உங்களுக்கு கிடையாதா? ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றவனுக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடுன்னு சொல்லி ரொம்பவே கோபமா பாண்டியன் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட செந்தில் அப்படின்னா உங்களுக்கு கையில 4 காசு சம்பாதிச்சா மட்டும்தான் மதிப்பு மரியாதை அப்படிதானே? நான் செஞ்ச தப்ப உணர்ந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். அப்ப கூட என்ன நீங்க மன்னிக்க மாட்டீங்கல்ல. இனி செத்தாலும் இந்த வீட்டு வாசப்படி நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா செந்தில் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மீனாவும் செந்தில் கூடவே போவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.